அப்பப்பா! சாமி முடியலடா சாமி! இந்த உலகத்துல வாழறதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியல. ரொம்ப 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 முடியலங்க. அப்பா! இந்த உலகத்துல வாழறதுக்கு திறமை, முயற்சி, கன்சிஸ்டன்சி இது மட்டும் பத்தாது. லக்கும் நம்ம லைஃப்ல இருந்தா தான் கண்டிப்பா நம்ம மேல வர முடியும். இது அனுபவபூர்வமான உண்மை. 100% உண்மை இது. முதல்ல இந்த சேனலோட அந்த வீடியோஸ்லாம் நான் ஏன் டெலீட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த சேனலை ஆரம்பித்ததே ஒரு சும்மா ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஏன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, நம்மளும் ஒரு சேனல் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். அப்போ யூடியூப் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறது, எப்படி வாய்ஸ் கொடுக்கறது ஒன்றுமே தெரியாது சுத்தமாக. அப்போ ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல் இந்த 2 பிரதர்ஸ் பேசுவாங்க இல்லையா, அந்த சேனலோட நேம் எனக்கு தெரியல. அவர் அவரோட ஸ்டோரியை சொல்லியிருந்தார். அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் கூட ரொம்ப அவங்க வீட்டு மாடியிலலாம் காக்கா நிறைய கத்தும். அவங்க அம்மா போய் ஓடி விட்டு வருவாங்க. இவங்க ரூம்குள்ளே உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. யார் அது மறந்து போச்சு. ஆனால் நான் சொல்கிறேன் யாருன்ட்டு அந்த யூடியூபர். ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப பெரிய யூடியூபராக அவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம இன்ஸ்பயர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ ஆனால் ஒன்றுமே தெரியாது. ஆரம்பத்தில் ரொம்ப ஜீரோவாக இருந்தேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனிமல் பற்றி போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா எங்கன்னா நான் ட்ராவல் பண்ணேன்னா அங்கே இருக்கிற எதையாவது ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோ போட்டேன். இது எல்லாம் போட்டு வியூஸ் போச்சான்னா குக்கிங் வீடியோவுக்கு கொஞ்சம் வியூஸ் போச்சு. இந்த கார்டனிங் வீடியோ சம்திங் போட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கும் கொஞ்சம் வியூஸ் போச்சு. இதுக்கெல்லாம் வியூஸ் போனாலும் எனக்கு என்னமோ அது செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இது சினிமா ஓரியன்ட் கண்டென்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஓரியன்ட் கண்டென்ட்டாக கொடுத்தேன். அப்போ வியூவர்ஷிப் ஓரளவு நிறைய வர ஆரம்பிச்சிது. வாட்ச் ஹவர்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு வரணுன்னா இதில் தான் இந்த சினிமா கண்டென்ட் போடும்போது தான் எனக்கு ஓரளவு சினிமா கண்டென்ட் போடும்போது மட்டும்தான் எனக்கு ஓரளவு இல்லை ஒரு 2000 கிட்ட வாட்ச் ஹவர்ஸ் நெருங்குச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரைக் போல் வந்துச்சு. 2 ஸ்ட்ரைக் எதுக்குன்னா, இப்போ ரீசெண்டாக இசைஞானி அவர்கள் அவங்களோட சாங் யூஸ் பண்ணால் அவங்க காப்பிரைட்லாம் நிறைய பேருக்கு கொடுத்து கேஸ் எல்லாம் போட்டாங்களே, அந்த டைமில்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்பத்தில் அவர் அந்த மாதிரி பண்ணார் பாருங்க, அந்த டைமில்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு சாங் யூஸ் பண்ணிட்டா அதுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. சரி ஒரு காப்பிரைட் தானே அப்படின்னு பார்த்தா, அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு ஆக்டர் பற்றி பேசும்போது இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஆஹா இது சரி வராது போலடா அப்படின்ட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்க அந்த அந்த ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் மேலே போகும் பாருங்கள், அந்த டைமில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரைக் வந்தாலும் ஆனால் வீடியோலாம் போட முடிஞ்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ கண்டினியூவாக போட்டுட்டேன். அப்புறம் ஒர்க்குக்கும் போயிட்டுருந்தேன். ஒர்க்கு போயிட்டே இதை பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த ஃபுல் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இந்த மாதிரி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்களும் இணைஞ்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம கூடயே பயணித்த ஒரு சேனல் நம்மளோட சுக துக்கங்களை எல்லாம் அந்த சேனல் பார்த்துருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். லோன்லியாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நான் இந்த சேனலில் எதையாவது ஒன்று எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன். யாரையாவது பற்றி பார்த்து அவங்கள பற்றி குறிப்பெடுத்து அவங்கள பற்றி போட்டுட்ருப்பேன். அதனால் இந்த சேனல் மேலே எனக்கு சென்டிமெண்டலாக இது விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இதுலேயும் மானிட்டைசேஷன் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது எப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நீங்கள் ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் இப்போ சினிமா ஓரியன்டான கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் மற்றவங்க போடுறது தானே எப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு 2 பேர் பேசுகிறது தானே நம்மளும் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விஷயம்னா அதையே எப்படி நம்ம மாடரேட் பண்ணி பேசினாலும் அதே தான் நம்ம பேச போகிறோம். அதனால் அவங்க மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் மாதிரி பண்ணி அப்புறம் ஒரு வீடியோ மாதிரி போட்டு அவங்களுக்கு எப்படியோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதோ இந்த புள்ள இப்படியே நம்மளை கெஞ்சிட்ருக்கே அப்படின்ட்டு அவங்க மானிட்டைசேஷன் கொடுத்துட்டாங்கங்க. கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த $1 $2 அந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கும் வரும் பாருங்கள், அந்த க்ரீன் டாலர்லாம் வச்சு வரும். செம்மையாக இருக்குங்க அது அந்த ஃபீலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு $25 வந்துச்சு. $25 கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா இன்னும் ஒரு $75 வந்துச்சுன்னா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசித்து வச்சுருக்கேன் பாருங்கள்.
அதுலேயும் பார்த்துங்க இங்கே நிறைய பேர் வீடியோலாம் போடுவாங்களே எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓ நம்மளும் எடுக்க போகிறோம் அவங்கள மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சந்தோஷப்பட்டுப்பேன். ஆனால் பார்த்துங்க இந்த லக்கி எப்படி ப்ளே பண்ணியிருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரு $25 கிட்ட வந்துச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் வேலையும் பிஸி ஆகிட்டேன் நான். அதனால் இதில் வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. இருந்தாலும் நான் டெய்லி பார்த்துட்ருப்பேன் எவ்வளோ டாலர் இருக்குது எப்போ நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் என்னன்னு தெரில கடைசியாக ஆனால் யாரை பற்றியோ பேசினதுக்கப்புறமா அது ஸ்ட்ரைக் வந்துச்சா இல்லை என்ன வீடியோ கிளைம் பண்ணாங்களா என்னன்னே தெரில. அதை போய் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அந்த கண்டென்ட்டையும் நாமளும் எடுத்து ஒரு வேளை பேசியிருக்கலாம் இல்லையா. அவங்களுக்கு ஒரு வேளை இந்த சேம் கண்டென்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் கூட அவங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி கேன்சல் பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராரா சாமி. நாம் இதுக்கப்புறம் இந்த சேனலை காப்பாற்றணும். அதுக்காக எல்லா வீடியோஸும் டெலிட் பண்ணிட்டேன்னா ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 252 வீடியோ கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 10 அந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் நான் டெலிட் பண்ணி விட்டேன். இப்போ புதுசாக கண்டென்ட் போடலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அவங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ எல்லாருக்குமே லக்கு இருக்காது இல்லையா. அந்த மாதிரி தான் நான் ஒரு அன்லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 3 years ப்ளஸ் தான் அந்த சேனல் என்கிட்ட இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்களா என்ன தான் நான் முயற்சி பண்ணி என்ன தான் போட்டாலும் இது ஒர்க் ஆகலை பாருங்கள். அதுக்காக தான் லக்கு வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். சினிமா ஓரியன்டான கண்டென்ட் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நடந்தது. அது சொல்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோ ஒரு பெரிய ஹீரோ டெத் ஆகிட்டார். அப்போ அந்த வீடியோவை போட்டு நான் எனக்கு அப்போல்லாம் மானிட்டைசேஷன் கிடைக்கல. வீடியோ போட்டு நான் தூங்கிட்டேன். திரும்ப மார்னிங் எழுந்திரிச்சி அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. சரி ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா, வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குது, வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும். இப்போ வீடியோ போட்டேன்னா நான் கம்முன்னு இருக்க மாட்டேன். அது ஒரு 2 to 3 டேஸாவது நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் செக் பண்ணுறேன். செம்மையாக காலையில் எழுந்துச்சி செக் பண்ணுறேன். கண்ணு முடிச்சு அதில் தான் பார்க்குறேன். ஒய்டி ஸ்டுடியோ திறந்து பார்க்குறேன். செம்மையாக அசிங்கமாக ஒருத்தர் திட்டி போட்டிருக்காரு. ஐயோ அப்பா காலையிலே என்னடா இது யாரா இப்படி திட்டிருக்கா அப்படின்ட்டு போய் பார்த்தா நான் கரெக்டாக தான் அதில் பேசியிருக்கேன். நிறைய பேர் அதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஆப்போசிட் டீமுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி அதில் எனக்கு செம்ம வெக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே கமெண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு யாருக்கும் விசிபிள் ஆகாத மாதிரி அந்த கமெண்ட்டை ஹைட் பண்ணிட்டு டெலீட் பண்ணி விட்டேன். அதுலேருந்து கமெண்ட் எனக்கு ஆன் பண்ணணுனாலே ஒரு லைட்டாக ஃபியராக இருக்கும். ஐயோ யாராவது திட்டிடுவாங்களோ ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் வந்திருக்கு. எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக இதை இந்த சேனல் நான் விட மாட்டேன். எப்படியாவது மேலே கொண்டு வந்துடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நான் இவ்வளோ நேரம் ஏதாவது உளறி கொட்டியிருந்தால் அண்டு இது வரைக்கும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நான் உளறி கொட்டினதெல்லாம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்சால் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றிகள் பல. வாழ்க வளமுடன்.